வணக்கம். கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு திருவாசகம் நிகழ்ச்சியில் இன்று 6வது பாடலாக பாடப்படுகிறது. சரி, தினமும் திருவாசகம் பாடுறோம், அதில் என்ன லாபம் கேட்பாங்க. நிறைய லாபம் இருக்கு. தினமும் நம்மளுடைய மனதில் கவலை வந்துக்கிட்டே இருக்குது. கவலையை போக்கணும்னா இறைவனுடைய பாடலைத்தான் நாம் பாட வேண்டும். அதில் சிறந்ததாக கருதப்படும் திருவாசக பாடலை தினமும் பாடினால் நமக்கு கவலை என்பது இல்லாமல் போகும். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. இறைவனுடைய பெருமை பெயர்த்து எடுக்கவே முடியாது. பேராது நின்ற பெருங்கருணை பேராறு. ஆறா அமுதே தெவிட்டாத இன்பமே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே. இறைவனை நினைக்காதவர் உள்ளத்தில் கூட இறைவன் வந்து அவருடைய அருள் தருகிறார் என்பதை சொல்கிறார். ஓராதார் உள்ளத்துள் ஒளியானே இன்பமும் துன்பமும் இல்லானே. இறைவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லானே என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். திருக்குறளில் கூட பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத. பிறவியாகி பெரிய கடல்ல நீந்துறவங்க யாரா? இறைவனடி சேராதவங்க நீந்த முடியாது. இறைவனடி சேர்ந்தவங்க தான் நீந்த முடியும் அப்படின்றார். இந்த திருவள்ளுவருடைய குறளை, அவருடைய கருத்தை தான் அடியவர்களும் இங்கே சொல்லுகிறார்கள். இன்னொன்று, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். இப்போ மனதில் தூய்மையாக இருப்பவர்கள் தான் தர்மம் என்று சொல்லுகின்ற பொழுது மனம் தூய்மை எப்படி வரும்? இறைவனை நினைப்பதனால்தான் மனம் தூய்மையாகும். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளியானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அன்பருக்கு அன்பனே. இறைவனுடைய புகழை தினமும் பாட வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த கற்பது எது? இறைவனை கற்பதுதான். இறைவனை கற்பதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். கற்றதனால் ஆய பயனின்கொள் ஆலறிவன் நற்றால் தொழாரன். கல்வி கற்பதனுடைய பயன் இறைவனை வணங்குவதாகும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதைத்தான் மாணிக்கவாசகர் இறைவனை வெவ்வேறு விதமாக பாடுகின்றார். ஓராதார் உள்ளத்துள் ஒளியானே. இறைவனை நினைக்காதவர்களுடைய மனதில் கூட இறைவன் வந்து சேருகிறார், இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி இறைவனுடைய புகழை பாடுவோம், நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்குவோம் என்று சொல்லி இன்றைய திருவாசக பாடலை நிறைவு செய்கிறேன்.
கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.